ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏபிஎஸ் ஃபேஷன் ஆன் பிளாக்ஸ். ரீசெண்டாக நாங்கள் சம்மர் வெக்கேஷனுக்காக வயநாடு போனோங்க. வயநாடில் நாங்கள் ஸ்டே பண்ண ஒரு இடம் தான் காஃபி கிரீன்ஸ் ரிசார்ட். அதுக்கு பேர் தகுந்த மாதிரி தான் காஃபி கிரீன்ஸ் எஸ்டேட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஒரு ரிசார்ட்டு. ரொம்ப எலிகண்ட்டான ஒரு அட்மாஸ்ஃபியர், கிளைமேட் வந்து ரொம்பவே சில்லுன்னு அழகாக இருந்துச்சு. ஒரு நல்ல அந்த ப்ரீச்சஸ் ரொம்பவே எலிகண்ட்டாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் போன உடனே ரைட் சைடு வந்து ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்கும். அண்ட் கொஞ்சம் உள்ளே போயிட்டோன்னா ரூம்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து ரிசப்ஷன் இருக்குது. ஸோ ரூம்ஸ் வந்து நம்ம சொல்லவே அந்த டிஸ்கிரைப் பண்ண எனக்கு வேர்ட்ஸ் வரலைங்க. அவ்வளோ எலிகண்ட்டாக இருக்குது. ரூம்ஸ் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அண்ட் அது ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் இப்போ எங்களுக்கு வந்து CG15 எங்கள் ரூம் நேம். ஸோ இப்போ என்ட்ரன்ஸில் பார்த்த உடனே வந்து நமக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. வெல்கம் ட்ரிங்க்ஸு, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ், ஏதாவது பசிச்சா இல்லை வந்து காஃபி போட்டுக்கணுன்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு எல்லாமே வந்து இடம் கொடுத்துருக்காங்க. கப்போர்ட்ஸ் எல்லாமே. கொஞ்சம் முன்னாளுக்கு போயிட்டோன்னா ஜஸ்ட் ஒரு ரெஸ்டிங் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு எதிராக ஒரு டிவி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வாஷ்ரூம்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரொம்பவே வந்து நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கேம்ப் ஃபயருக்கு கூப்பிட்டாங்க. கேம்ப் ஃபயர் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஷட்டில் விளையாடிட்டு எங்கள் ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குத்தாடம் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் சைக்கிளிங் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நைட்டு ஆனதுனால நாங்கள் சைக்கிளிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். பட் ஆனால் ஓகே, பட் நல்லா இருந்துடும். என் பையன் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டான். அண்டு மார்னிங் எழுந்திரிச்சிட்டு சரி ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்களும் பிளான் பண்ணி அலாரம் வச்சுட்டு கஷ்டப்பட்டு 5 o'clock எழுந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு வெளியே பார்த்தா ஒரே ரெயின். ஓகே, நம்ம ரெயின்னாலும் நம்ம வந்து விடக்கூடாது, நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த அம்யூனிட்டிஸ் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ப்ராப்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெயின்லேயுமே வந்து 2 காஸ்டியூம்ஸு ஷூட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பால்கனி சைட் போயிட்டு கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் ரெயின்லேயும் கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே எலிகண்ட்டாக இருந்தது. அந்த பாத், அந்த நடக்கிற பாத், அந்த வாக்கிங் அண்ட் சைக்கிளிங்காக பாத் வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்கும். பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு நல்ல ப்ளே ஏரியா இருக்குது அழகாக. ஸோ ப்ளே ஏரியாவே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அழகாக இருக்குது. அண்ட் அது கொஞ்சம் நம்ம கீழே வந்துட்டோன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூல்லையும் ஆக்சுவலாக ரெயின்னால வாட்டர் வந்து சில்லுன்னு இருக்குமோ அப்படின்னு நாங்கள் பயந்துட்டோம். பட் ஆனால் வந்து வாட்டர் அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி, அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி அதில் வந்து ஒரு டிவைஸ் வச்சு செட்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் முன்னால் போனோன்னா டைனிங் ஹால். இதுதான் டைனிங் ஹால். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்தது. ஆக்சுவலாக போனது நம்ம கேரளா ஃபுல்லாகவே நான்வெஜ் இருக்குமே இப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் ஓகே, கண்டாமினேஷன் எல்லாமே வெஜ்ஜு செப்பரேட்டாக இருந்துச்சு. அண்ட் நான்வெஜ் ரொம்ப போடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டேன். பட் ஆனால் எக்கு மட்டும்தான் இருந்தது. அதுவும் ரொம்ப தூரத்தில் கொஞ்சம் தனியாக வச்சுருந்தாங்க. ஓகே, தட் இஸ் ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு 5 minutes டைம் இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே பாத்துல நடந்துகிட்டே போயிட்டே இருக்கும்போது தான் எடுத்த அந்த இது சீன் இது பாருங்கள். ஸோ ரூம்க்கு ஃப்ரண்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஷூட்டில் காமிச்சிருக்கேன். இது வந்து ரூம்ஸ்க்கு பேக் சைடு பால்கனி எல்லாமே. இது எல்லாமே வந்து பேக் சைடு ஆஃப் ரூம்ஸ், பால்கனி பக்கம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எல்லா ரூம்ஸும் இருக்கும். நல்லா ஊஞ்சல் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரீட் இது பண்ணுற மாதிரி இருக்குது. பங்கி ஜம்ப் இருக்குது. அண்டு இது பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே போகிற மாதிரி இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர் இது இருக்குது. இங்கே மெயின் என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஃபுல்லாகவே வந்து ஜாக் ஃப்ரூட் ஃபுல்லாக வந்து இந்த அங்கே வந்து செக்க பழம் அப்படின்னு சொல்லுவாங்களா, செக்க பழம் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க போல் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வயநாட்டில் நான் மோஸ்ட்லி பார்த்ததில் நிறைய ஜாக் ஃப்ரூட் ட்ரீஸ் தான் இருக்குது. அதுவும் எல்லாமே வந்து கீழேயே இருக்குது. அந்த பழம் வந்து பெருசாக கீழேயே நிறைய தொங்குது. பட் ஆனால் அது பராமரிக்கிறதுக்கு ஆளே இல்லை, அது எடுக்கிற ஆளே இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு எடுக்கலாம் போல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய காய்ச்சி இருக்குது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த இடம் எல்லாமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வயநாடு போனீங்கன்னா எல்லோரும் வந்து பபிள் ஸ்டே இந்த மாதிரி தான் வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் பபிள் ஸ்டே ஓகே, பட் அது எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சது.
அதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம போனோன்னா நம்ம கிட்ஸு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அண்டு எல்லாமே அம்யூனிட்டிஸ் வந்து நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ரொம்பவே எலிகண்ட்டாக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ.